சித்திரை பௌர்ணமி, சித்திரகுப்தர், இந்திரன் பூஜையின் மகத்துவம், வழிபாட்டு முறை மற்றும் பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. சித்ரா பௌர்ணமி என்பது இந்து மத சாஸ்திரத்துல மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை மாதிரி இல்லாம இது நாம கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு மரணத்திற்கு பிறகு நரகத்தில் துன்பப்படாமல் நம்மை காத்துக்கொள்ளும் அற்புதமான ஒரு நாள் என்றே கூறலாம். சித்ரா பௌர்ணமி அன்று எந்த முறையில் நாம் வழிபட வேண்டும் என்பதை இப்போது நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பயணிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுறதோட தேவர்களின் தலைவனான இந்திரனையும் பூஜை செய்து வழிபடணும். இருவருக்குரிய வழிபாட்டினையும் எப்படி செய்யணும், சித்ரா பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருந்து எந்த முறையில் வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்தின் சித்திரை பௌர்ணமி மே 1ஆம் தினமான வெள்ளிக்கிழமை என்று வருது. தமிழ் மாதமான சித்திரையில வர்ற இந்த பௌர்ணமி நாள் சித்திரகுப்தர் மற்றும் இந்திரன் வழிபாட்டிற்கான புனித நாள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யம தர்மராஜாவோட தெய்வீக கணக்காளர்களாக விளங்கக்கூடிய சித்திரகுப்தர் மனிதர்கள் செய்யும் நன்மை தீமைகளை பதிவு செய்து அவர்களின் கர்ம பலனை நிர்ணயிப்பவர் என நம்பப்படுது. இந்த நாள் சித்திரகுப்தரின் அவதார தினமா கருதப்படுறதுனால இம்மையும் மறுமையும் நன்மைக்காக அவரை வழிபடுவது மிக உயர்ந்த புண்ணியத்தை அளிக்கும். சித்திரகுப்தர் மகத்துவம் என்னன்னா, சித்திரம் என்பது நுணுக்கமான பதிவு. சித்திரம் என்பது நுணுக்கமான பதிவு, குப்தம் என்பது மறைந்தது என்று பொருள். மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் சித்திரகுப்தரால் பதிவு செய்யப்படுது என சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் இறந்த பிறகு அவன் செய்த புண்ணியம் மற்றும் பாவத்தின் அடிப்படையில் அவனுடைய நிலை தீர்மானிக்கப்படுது. அந்த கர்ம கணக்கை நிர்வகிக்கவர் யாருதுன்னா அந்த சித்திரகுப்தர் தான். சித்திரை பௌர்ணமியின் ஆன்மீக முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தலாம். சித்திரை பௌர்ணமிங்கிறது ஆன்ம சிந்தனைக்கும் வாழ்க்கை திருத்தத்திற்குமான ஒரு அரிய நாள். இந்த நாள்ல தன்னைத்தானே ஆய்வு செய்யலாம், செய்த தவறுகளுக்கு மனமாற மன்னிப்பு கேட்கலாம், தர்ம பாதையில செல்ல உறுதி எடுக்கலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை மனமாற வழிபட்டா பாப நிவர்த்தி ஏற்படும், தீய கர்மங்கள் குறையும், மன அமைதி கிடைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். சரி, சித்திரகுப்தர் பூஜையோட தனிச்சிறப்பு என்னன்னு பாத்துலாமா? இந்த பூஜையோட முக்கிய அம்சமா கருதப்படுறது குறிப்பேடு எழுதக்கூடிய முறை. இது ஒருத்தர் தன் வாழ்க்கையை நேர்மையா கணக்கிட்டு தன்னை திருத்திக்க உதவக்கூடிய ஆன்மீக அனுஷ்டானம். எப்போ செய்யணும்? சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்துல செய்யணும். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. கோடி இல்லாத புதிய குறிப்பேடு, சிவப்பு மை கொண்ட புதிய பேனா, மஞ்சள், நெய், தேன், வெல்லம், இனிப்புகள். இது போதும். சரி, இப்ப எப்படி செய்யறது? முதல் பக்கத்துல நெய் மற்றும் மஞ்சளால் ஸ்வஸ்திகா சின்னம் வரையணும். 2ஆம் பக்கம் தன்னுடைய வருமானம், செலவு மற்றும் செய்த நன்மை தீமைகளை உண்மையா எழுதணும். 3ஆம் பக்கம் அடுத்த ஆண்டில் கிடைக்க வேண்டிய வருமானம், செல்வம், முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டு நீங்க எழுதணும். 4ஆவது பக்கம் ஓம் சித்திரகுப்தாய நம என்ற மந்திரத்தை பல முறை எழுதுங்கள். 108 முறை கூட நீங்க எழுதலாம், 1008 முறை கூட நீங்க எழுதலாம், உங்களுடைய விருப்பம்தான். 5வது சமர்ப்பிப்பு. குறிப்பேட்ட சித்திரகுப்தரின் படத்தின் முன் வைத்து பேனா, காகிதம், தேன், வெல்லம் ஆகியவற்றோட சமர்ப்பிக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பேட்டை பூஜை அறையிலோ இல்லைன்னா பணப்பெட்டியிலயோ வச்சு பாதுகாத்து வரவிருக்கிற ஆண்டுல செல்வம், அறிவு, தர்மம் இது எல்லாமே வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொதுவான பூஜை முறைகளை சொல்லிடுறேன். புனித நீராடுறது. காலை நேரத்துல நீராடி சுத்தமா இருக்கணும். நிவேதனம்னு பார்த்தோம்னா பஞ்சாமிர்தம், இனிப்பு, கொழுக்கட்டை, வெள்ளை பொங்கல் சமர்ப்பிக்கலாம். தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் நீங்க ஏற்றினீங்க அப்படின்னா மன அமைதி மற்றும் அறிவு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்க நெய் தீபம் ஏற்றலாம். சித்திரகுப்தர் பற்றிய அந்த கதையை படிக்கிறது இல்லைன்னா கேட்கறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணியமா கருதப்படும். நீங்க நம்ம விரத முறையை பத்தி பார்த்துடலாம். இந்த நாள்ல விரதம் இருந்து எளிய உணவு மட்டுமே உட்கொண்டு வழிபடுவது சிறப்பு. செல்வ வளத்திற்கான இந்திரன் பூஜை. சித்திர பௌர்ணமி நாள்ல இந்திரனை வழிபடுவது செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மஞ்சள் உடை அணிந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமரணும். இந்திரன் படம் அல்லது எந்திரம் வைத்து பூஜை பண்ணுங்க. வெள்ளை மலர்கள், பால், தேன், பழங்கள் சமர்ப்பிங்க. நெய் தீபம் ஏற்றி தீப தூபம் ஆராதனை காட்டணும். ஓம் ஸ்ரீம் இந்திர ஸ்ரீம் கிரீம் ஓம் நம அப்படின்ற இந்திரனுடைய அந்த மந்திரத்தை
மறக்காம 108 முறை நீங்க ஜெபிக்கலாம், அல்லது நீங்க நோட்டு வச்சிருந்தீங்க இல்லையா, அதுல கூட நீங்க எழுதலாம். சித்திரை பௌர்ணமி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யற ஒரு தெய்வீக வாய்ப்பு. இந்த நாள்ல சித்திரகுப்தரை மனமாற வழிபட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டா வாழ்க்கையில நிலையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 108 முறை அந்த மந்திரத்தை ஜெபிங்க அந்த நாள்லன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.